ரீசெண்டா நானும் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸும் என் ஃப்ரெண்டான கிஷோரோட கல்யாணத்துக்கு தஞ்சாவூருக்கு போயிருந்தோம். போற வழியில இன்னொரு ஃப்ரெண்டான பிரித்திவி வீட்டுக்கு போயிட்டு நாங்க தங்கணும். இன்னைக்கு வீடியோல நாங்க அங்க போயிட்டு மீன் பிடிச்சோம், நாங்களே சமைச்சு சாப்பிட்டோம், அப்புறம் வேற என்னெல்லாம் ஃபன் பண்ணிருக்கோம்னு போட்டிருக்கேன். வாங்க நேரா வீடியோக்குள்ள போகலாம். டேய் சொல்றா என்னதுடா அந்த காபி சொன்னீங்க? ஏய் காபி சுடன சமோசை. பத்து அவங்க வரதுக்குள்ள நம்ம இறங்கிடணும். இறங்கிட்டு தஞ்சாவூர் சிக்னல் காட்டினா முடிஞ்சு. தஞ்சாவூர் வந்துட்டோம். ட்ரெயின் ஜேர்னி வந்து பசங்களோட இருந்ததுனால செம்மையா போயிடுச்சு. வடத்தோட போறோம். கோயில் சம்மந்தப்பட்ட ஊர். அதனால் வந்து நம்ம கும்பிட்டுக்கிட்டே தான் போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னோட ஃப்ரெண்டான பிரித்திவி வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். 2 பஸ் மாறி போனோம். ரெண்டு வீட்டுக்கு போற வழி ஃபுல்லா பச்சை பச்சைன்னு இருக்கு. நானும் தஞ்சாவூர் ஒரு ட்ரையான ஏரியா நினைச்சிருந்தேன், பட் நல்லாவே கிரீனா இருக்கு. ஃப்ரெண்டு ஊருக்கு வந்துட்டோம். ஒரே ஃபன்னா இருக்கு போது நினைக்கிறேன். ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனோன்னு முதல்ல நம்ம என்ன பண்ணலான்னு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் குளிச்சிடலாம்டா அப்படின்னு சொன்னோம். அதனால உடனே பம்ப் செட்டு கூட்டு வந்துட்டான். எங்களோட பழக்கமே ஃபர்ஸ்ட் நாங்க என்ன பண்ணாலும் குளிச்சுட்டு தான் பண்ணுவோம். குளிச்சாச்சு, அடுத்து என்ன சாப்பாடு தானே. அதனால ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு நல்ல ஒரு வெட்டலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஏற்ற மாதிரியே அவங்க வீட்லயும் ரொம்ப சூப்பரா போட்டாங்க. வயிறு ஃபுல்லா சாப்பிட்டோம் பிரேக்ஃபாஸ்ட். அடுத்து நாங்க வந்து மீன் பிடிக்க போறோம். சாதாரண மீன் இல்லைங்க, பெரிய பெரிய மீனாமா. சரி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்படி ஊர்ல எல்லாரும் தெரிஞ்ச மாதிரி கை கட்டிட்டு இருக்கானே, இவன் தான் என்னோட ஃப்ரெண்டு பிரித்திவி. இவன் கூட பைக்ல ட்ரிபிள்ஸ்ல போறோம். தப்பு தான், ஊர்ல யாரும் கண்டுக்கலப்பா. இவ்வளோ பெரிய குளத்துல தான் நாங்க மீன் பிடிக்க போறோம். தூண்டிலாம் இல்ல, வலை போட்டே பிடிக்க போறோம். ஊர் மக்களை வந்து மீனை பிடிக்கிறதுக்காகவே இந்த குளத்துல மீனை வளர்த்துட்டு இருக்காங்க. தேவையப்போ இந்த மீனை பிடிச்சி எதிர் வித்துருவாங்க, இல்லைன்னா சமைச்சு சாப்பிடுவாங்க. மீனை வந்து நாங்க வலை போட்டு தான் பிடிக்க போறோம். இந்த வலை போட்டு பிடிக்கிற டெக்னிக் எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு புடவைய 2 பேர் சேர்ந்து மடிக்கிற மாதிரி தான். அதுல என்ன பண்ணுவாங்கன்னா, 2 பேர் 2 கார்னரை பிடிச்சிட்டு அப்புறமா ஒரே கார்னரா அதை கொண்டு வருவாங்க. அதே போலதான் வலையோட ஒரு கார்னரை ஒருத்தங்க நல்லா பிடிச்சிக்கணும். இன்னொரு முனைய குளம் ஃபுல்லா எடுத்துட்டு சுத்திட்டு வரணும். மறுபடியும் அந்த இன்னொரு கார்னரை எடுத்துட்டு முதல் கார்னருக்கு வரும்போது இந்த வலையோட டயமீட்டர் கம்மியாகி மீன் அதுல மாட்டிக்குது. இந்த டெக்னிக்ல நிறைய மீன் பிடிக்கலாம்.
சொன்ன மாதிரியே இந்த குளத்துல ஃபுல்லாக வலையை சுற்றி வந்தாச்சு. கடைசியாக அந்த வலையை ஒன்றா கொண்டு வரோம். இதில் வந்து அடியில் நிறைய மீன் மாட்டியிருக்கணும். மாட்டிச்சு பாரு, நான் 2 மீன் பிடிச்சிருக்கேன். ஏகிட்டான மீன். எங்கண்ணா போட்டீங்க? மொத்தம் 20 கிலோ மீன் பிடிச்சோம். அந்த மீனை சமைச்சு சாப்பிடும் போது வந்தது பாரு ஒரு சுகம். பாப்பா மதியானம் என் ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு விருந்தே ரெடி பண்ணிட்டாங்க. மீன், நண்டு, எறா, சொரான்னு சி ஐட்டம் தான் வச்சு துவம்சம் பண்ணிட்டோம். ஈவினிங் தான் என்னோட ஃப்ரெண்டோட ரிசப்ஷன் இருக்குது. ஸோ அது வரைக்கும் நான் இங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஷட்டிலில் கொஞ்சம் அடிச்சு ஓட விட்டாங்க. பாவம் அவங்களுக்கு தெரில சின்ன பசங்க விட்டு கொடுத்துருக்கோன்னு. இவங்க வந்து இந்த ஊரோட கபடி டீம். இவங்க வந்து பக்கத்து ஊரில் போயிட்டு கோப்பை ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. செம அச்சீவ்மெண்ட்டு, நல்லா என்ஜாய் பண்ணாங்க. எவ்வளோ பேர் கப்பு பாருங்களேன். பா, இவ்வளோ பேர் கப்பு நான் பார்த்தது இல்லைப்பா. கிரிக்கெட்டுக்கும் எங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப சம்மந்தம் இருக்குது. ஏன்னா நாங்கள் எல்லா சண்டேவும் மறக்காமல் கிரிக்கெட் விளையாடிடுவோம். ப்ளஸ் ஊரில் ஸ்டம்பர் பாலில் விளையாடும் போது அது ஒரு தனியாக நல்லா தான் இருந்ததுன்னு வச்சுக்கிங்களேன். அடுத்து குளத்துல குளிக்க போறோம். செம பெரிய குளம், ரொம்ப ஆழம் வேற சொல்லிட்டாங்க. அதனால இங்க முனையிலேயே குளிச்சுட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். நாங்க ஈவினிங் என்னோட ஃப்ரெண்டோட ரிசப்ஷனுக்கு நாங்கள் போயிட்டு இருக்கோம். 2 நாள் செம்ம என்ஜாய்மெண்ட்டு. என் ஃப்ரெண்டு பிரித்திவிக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்க வீட்டில் அது ரொம்ப சூப்பராக கவனிச்சாங்க. எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சாங்க. இப்போ என் ஃப்ரெண்டோட ரிசப்ஷனுக்கு நாங்கள் மண்டபத்துக்கு வந்துட்டோம். ஃப்ரெண்டையும் பார்த்துட்டோம்.
அப்புறம் என்ன சாப்பிட வேண்டியதான்னு சொல்லிட்டு எல்லாரையும் எப்படியோ பிரெயின் வாஷ் பண்ணி உடனே சாப்பிட வச்சுட்டேன் நான். இந்த முதல் பந்தியில உட்கார்ற கவனிப்பு இருக்கே அது வேற லெவலு. ஏன்னா என்ன வேணும் ஏது வேணும்னு பார்த்து பார்த்து கவனிப்பாங்க முதல் பந்தியில. ஆமா ஆமா, நாங்க தான் இந்த கேக் கட்டிங் ஆர்கனைஸ் பண்ணோம். ஆனா இந்த கேக் எங்களுது இல்ல. காலையில கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கோம். போனோம்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், சாப்பிட்டுறணும். என் ஃப்ரெண்டு கிஷோரோட லைஃப்ல இது ரொம்ப முக்கியமான மூமெண்ட் இது. ஏன்னா ஒரு 8 வருஷமா லவ் பண்ணி கடைசியில ஒரு வழியை கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். 3 நாள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அப்பப்போ இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட வெளில வந்தனா மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகுது. அடுத்த வீடியோல பார்ப்போம். பை.